காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்க அவங்க எப்படி திமுகவை சந்திக்கிற பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 5-6% வாக்கு வங்கி இருக்கிறது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு கை கொடுது. ஓகே, 5-6% ஒரு கணிசமான ஒரு ஆதரவு. நீங்கள் ஏன்னா 3-3.5% கூட ஆட்சி இழக்கலாம். அப்படி தான் நடந்தது 2021. ஸோ அது அதனால இவங்களுக்கு ஒரு 5-6% கிடைக்குதுன்னா அது ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க போவாங்கப்பா, பரவாயில்லப்பா, அதான் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, அதனால் சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அதனால் நம்மளுக்கு டோட்டலாக மேக்ரோ லெவலில் பார்க்கும் பொழுது, கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது, எனக்கு நிகர பலன் இருக்கும் பொழுது ரைட், ஓகே, அது சிறு சிறு உரசல் இருக்கலாம், இது இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அதெல்லாம் பெருசுப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அந்த ஒரு ஒரு பரஸ்பர இதோட போகிறாங்க. ஏன்னா 2 பேருக்கு அது பலன் அளிக்கிறது. நீங்கள் நம்ம இதுவரை அதனால தான் அவங்க. பட் ஜெயலலிதா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் நான் தூக்கின்னு போகணுமா அப்படி இப்படின்லாம் காங்கிரஸை ரொம்ப பேசினாங்க. பட் அது மக்கள் அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள் பேசுவதை மக்கள் விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் அதுக்காக ஆதரவு இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் பொதுவாக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி ஒரு இழிவாக பேசுறது, ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு நாட்டுக்காக விடுதலைக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. காமராஜர், காங்கிரஸ்னாலே காமராஜர் தான். அவர் ஒரு தூய இது, ஓகே, எந்த விதத்துலையும் அவர் கரம் படித்த கை இல்லை அவருக்கு. ஓகே, ஸோ ஒரு கரப்ட் கவர்மெண்ட்டாகவோ அது ஒரு இது அப்படியே இல்லை. இத்தனைக்கும் பலவிதமான டெவலப்மெண்ட் ஓரியன்ட் தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்ததுக்கு அவர் காலத்தில் முக்கியமான ஒரு அடிகோல் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அது எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் இருக்குது, மனசில் இருக்குது. ஸோ அதனால் அதனால் யாரும் அது விரும்பலை. ஸோ அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க, ரைட், ஓகே. பட் ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் 2001 காங்கிரஸோட கூட்டணி வைத்து கொண்டாங்களே. 99 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 2001 சட்டமன்ற தேர்தலையும் சரி, காங்கிரஸோட கூட்டணி வைத்து கொண்டாங்களே. அதனால் ரைட், ஓகே, அதனால் அவங்களுக்கு அப்படி இருந்தது.